அன்பினர்களே, வளைகுடா யுத்தம் வேறு ஒரு கோணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. நாம் எமது பல காணொளிகளில் சொல்லி வந்த விடயம் என்னவென்றால், இந்த யுத்தம் அணுகுண்டு தாக்குதலுக்குத்தான் போய் முடியும் என்று நாம் பல தடவை சொல்லி இருக்கின்றோம் இல்லையா? நாம் அதில் ஒரு எதிர்பார்த்த ஒரு விடயம் தான், மூன்றாம் உலக போருக்குள்ளும் இது தள்ளப்படலாம் என்று. ஏதாவது ஒரு நாடுகள், சீனா அல்லது ரஷ்யா அல்லது இரண்டு நாடுகளும் சேர்ந்து இணைந்து கொண்டாலும் கூட ஒரு மூன்றாம் உலக போரை நோக்கிய பயணத்துகள் பார்க்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக ஈரானிய உச்ச தலைவர் இமாம் கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பிற்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் தாக்குதல்களில் அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவை கண்டு வருகின்றது. இந்த நிலைமையில் நேற்று என்றால் திங்கட்கிழமை ஒரு அணு ஆயுத சோதனை ஒன்றை நடத்தி இருக்கின்றது அமெரிக்கா, மர்மமான முறையில். அப்படியானால் அமெரிக்கா தனது அணுகுண்டை கையில் எடுக்கும் ஒரு ரெடியில் வருகின்ற சொல்லலாம். அதாவது இந்த தாக்குதல்களும் இந்த தோல்விகளும் இந்த பின்னடைவுகளும் அமெரிக்காவுக்கு ஒரு கேவலம் அல்லது அவமானத்தை ஏற்படுத்தும் ஒரு நகர்வாக அமெரிக்கா அணுகுமானால் அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுதத்தை கையில் எடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். நாம் ஏற்கனவே சொன்னது என்னவென்றால், ஈரான் அடி வாங்குமானால் ஈரான் தன்னுடைய அணுகுண்டை கையில் எடுக்கும். இப்பொழுது இதுல நெதன்ஸ்மாம் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கின்றார். இந்த ஈரான் என்ற ஒரு பெரிய ஜாம்பவானுக்குள் அமெரிக்கா என்ற ஜாம்பவானை சண்டைக்குள் தள்ளியதில் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கின்றார் நெதன்ஸ். ஏனெனில் நெதன்ஸ் தான் நிச்சயமாக ஈரானுடன் தனித்து நின்று போர் செய்து வெற்றி காண முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் தான் 12 நாள் யுத்தம். அந்த 12 Day வாரின் போது இஸ்ரேல் மிகப்பெரிய வேதனை, சோதனை, தோல்வி, அவமானம், வெட்கம் எல்லாம் சந்தித்தது. அதன் பிற்பாடு என்ன விலை கொடுத்தாவது எடிசன் ஃபைல கொண்டு ஓட்டி நெய்னாவை கொண்டு இந்த பாப்பாக்களை பதம் பார்த்த விடயத்தை கொண்டு வச்சு நெய்னாவை கொண்டு இந்த யுத்தத்துக்குள் தள்ளி அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய ஷார்ட் பீரியட்டுக்குள் மிகப்பெரிய அடி வாங்கி அவமானம், வெக்கம் சொல்லாவிட்டால் மானக்கேடு என்ற நிலைமைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்ட நிலையில் நேற்று மிகப்பெரிய அணுசோதனை ஒன்றை நடத்தி இருக்கின்றது. இது உலகத்தில் எவ்வளவு தூரம் வந்து செய்ய தெரியவில்லை. நம்மளே இன்றுதான் இந்த செய்தி கிடைத்திருக்கின்றன. அணு ஆயுத சோதனைக்கு பெயர் பெற்ற மர்மமான அமெரிக்க ராணுவ தளத்திற்கு அருகிலுள்ள பகுதியை பயங்கரமான பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதென்ன, அந்த பகுதிக்கு மாத்திரம் பார்க்கலாமா? அணு ஆயுதங்களை சேமித்து வைப்பதற்கு பெயர் பெற்ற ஒரு மர்மமான ராணுவ சோதனை தளத்திற்கு அருகிலுள்ள நிலநடுக்கங்கள் தொடர்ந்து நில அதிர்வுகளை ஏற்படுத்தி வந்திருக்கின்றது. ஏரியா 52 என்று சொல்லப்படும் ஒரு ஏரியாவிற்கு அமெரிக்கா என்று அழைக்கப்படும் நெவாடாவில் உள்ள டோனோஃபா சோதனை தளம் கடந்த வாரத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட நில அதிர்வு நிகழ்வுகளை கண்டுள்ளது. நொவாடாவில் உள்ள டோனோஃபா சோதனை தளத்திற்கான அடையாளம் என்றால், கடந்த வாரத்தில் நொவாடாவில் உள்ள டோனோஃபா சோதனை தளத்துக்கு அருகில் 100க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளது. லாஸ் வேகாஸில் இருந்து வடகிழக்கே சுமார் 3 மணி நேரம் தொலைவில் மற்றும் ஏரியா 51க்கு அருகில் உள்ள இந்த மலை தொடரில் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் முதல் பெரிய நிலநடுக்கங்கள் வரை பலவிதமான நிகழ்வுகள் அதிர்ச்சி ஊட்டும் சம்பவங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஏரியா 51, ஏரியா 52 என்ற பகுதியில் யாரும் நுழைய முடியாது. அந்த அளவுக்கு அமெரிக்காவில் மர்மங்கள் நிறைந்த பகுதி. அங்கள்தான் இந்த வேற்று கிரகவாசிகள், ஏலியன்ஸும் அடைத்து வைக்கப்பட்ட பகுதிதான் ஏரியா 51, 52 அமெரிக்காவில். அது ஒரு மர்ம சோலை, ஒரு மர்ம பகுதி என்று சொல்லலாம். அமெரிக்க புவியியல் ஆய்வின்படி சமீபத்திய நிலநடுக்கங்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பிற்பகல் தொடங்கி திங்கள் அதிகாலை வரை தொடர்ந்திருக்கின்றது. சமீபத்திய நிலநடுக்கங்களில் ஒன்று 3.9 கிட்டத்தட்ட 4 டிக்டர் அளவிலான நிலநடுக்கமாகும் என்றும், இது தரையில் சராசரி மனிதரால் உணர முடிந்தது என்றும், இது இயற்கையாக வந்த ஒரு ரிக்டர் அளவு இல்லை என்றும், இது ஒரு சோதனை தளங்கள் மூலமாக, ஒரு அணு ஆயுத சோதனை மூலமாக நடைபெற்ற 3.9 கிட்டத்தட்ட 4 டிக்டர் அளவான நிலநடுக்கம் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த மலைத்தொடர் மர்மத்தில் மறைக்கப்பட்டிருந்தாலும் அணு ஆயுதங்களை சேமித்து வைப்பதற்கும் அணு ஆயுத விநியோக அமைப்புகளை சோதிப்பதற்கும் இது பெயர் பெற்றது என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ஒருங்கிணைந்த தாக்குதலுக்கு உதவிய பின்னர் ஈரானுடன் மத்திய கிழக்கு குண்டுவெடிப்பில் அமெரிக்கா சிக்கியுள்ள நிலையில் இந்த குழப்பமான நில அதிர்வு நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன என்றும் இந்த தாக்குதல் இஸ்ரேலின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் என்பதும் ஒரு மர்மம்தான். டசன் கணக்கான மூத்த ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்ட முதல் தாக்குதல் ஒரு கொடிய துப்பாக்கி சண்டையை தூண்டிய நிலையில் மேலும் குறைந்தது 4 அமெரிக்க வீரர்கள் அப்போது கொல்லப்பட்டிருந்தார்கள். மோதலின் 3வது நாளான இன்று அமெரிக்க காலணிகளை தரையில் போடுவதை ஜனாதிபதி ட்ரம்ப் நிராகரிக்கவில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஈரானின் அணு சக்தி திறன்களின் மகத்தான அச்சுறுத்தல் என்றென்றும் அளிக்கப்படுவதை உறுதி செய்ய தனது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் வாரக்கணக்கில் தொடரக்கூடும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். 4 அமெரிக்க படை வீரர்களின் மரணம் வீண் போகாது என்று ஜனாதிபதி பதக்க மரியாதை விழாவில் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கின்றார். அவர்களின் நினைவாக இந்த பயங்கரவாத ஆட்சி அமெரிக்க மக்கள் மீது ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை நசுக்குவதற்கான மூர்க்கத்தனமான தளராத உறுதியுடன் இந்த பணியை நாங்கள் தொடர்கிறோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். தெஹ்ரானும் அதன் நட்பு நாடுகளும் இஸ்ரேல் மற்றும் அண்டை நாடான வளைகுடா நாடுகளை தாக்கி உலகின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தியை அச்சுறுத்தியுள்ளன. ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் ஜனாதிபதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவின் சுழல் எதிர் தாக்குதல்கள் மற்றும் பூட்டப்பட்ட தாடை பதில்கள் போரை உலகளாவியதாக மாற்றக்கூடிய நீண்டகால விளைவுகளின் அச்சத்தை தூண்டி உள்ளது என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த 2ஆம் உலக மகாயுத்தத்தின் போது ஜப்பானை அடக்குவதற்குத்தான் ஹிரோஷிமாவிலேயும் நாகசாகியிலும் குண்டுகள் போடப்பட்டது என்பது வரலாறு. அதாவது மூர்க்கத்தனமான தாக்குதலை அடக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டின் மீது ஒரு மிக மேக்சிமம் சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு நியதி. அந்த வகையில் தான் 2ஆம் யுத்தத்தின் போது செகண்ட் வேர்ல்ட் வாரின் போது ஜப்பானின் நாகசாகி ஹிரோஷிமாவில் அணுகுண்டை அமெரிக்கா வீசியது போன்று இப்பொழுது ஈரானை அடக்க வேண்டும் என்றால் இதை தவிர வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு அமெரிக்கா வந்திருக்கலாம். அதைத்தான் நெய்னா சொல்லி இருக்கின்றார். நாங்கள் 3 வாரம் அல்லது 4 வாரம் அடக்கலாம் என்று பார்க்கின்றோம். அடக்க முடியவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அடக்க வேண்டிய நிலை கொண்டு ஏற்படும் என்று அவர் பார்க்கின்றார். அநேகமாக என்னுடைய டாக்டர் சரி என்று சொன்னால் தெஹ்ரான் பகுதிக்குள், ஈரானின் தெஹ்ரான் சிட்டிக்குள் அவர்கள் இலக்கு வைக்கப்படுற இடங்களில் அணுகுண்டு வீசப்படலாம். இதைத்தான் நான் 1 வாரத்துக்கு முன்பே சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய சொந்த கருத்தின்படி 3 லட்சம் மக்கள் ஈரானில் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இதையெல்லாம் யாரும் தட்டி கழிக்க முடியாதுங்க. என்னுடைய பார்வையில் தெஹ்ரானில் அணுகுண்டு இறக்கப்படுமானால் சுமார் 3 லட்சம் ஈரானியர் கொல்லப்படுவார்கள் என்பது நியதி. இதைத்தான் நாம் 1 வாரத்துக்கு முதல்ல இந்த யுத்தத்துக்கு முன்பே நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படுமானால் உலக பொருளாதாரம் நசிவடையும், உலகத்தில் எண்ணெய் வளம் எண்ணெய் பாவனை குறையும். இப்பொழுதே அநேகமாக 1 லிட்டர் இந்த திருட்டுத்தனமாக விற்பவர்கள் என்னது சொல்லுது, இந்த கள்ளத்தனத்தில் விற்பவர்கள் 1 லிட்டர் 1000 ரூபாய்க்கும் விற்கக்கூடிய நிலை இலங்கைக்குள் இருக்கின்றது. அதே போன்று இந்தியாவுக்குள் அந்த நெருக்கடி வர வாய்ப்பில்லை. ஏனெனில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 5 ஆண்டுகளுக்கான எரிபொருள் சேமிப்பு அங்க இருக்கின்றது. இந்த பஞ்ச நாட்டுக்குள்ள 1 மாதத்துக்கு மேல முடியாது என்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். 1 மாதம் தாக்கு பிடிக்கும். அந்த 1 மாதத்தின் பின்பாடு இந்தியா, சிங்கப்பூர் நாடுகளில் இறக்குமதி செய்யலாம் என்று சொன்னாலும் விலை அதிகரிப்பு இடம்பெறும். கிட்டத்தட்ட இந்த சண்டை தொடருமானால் ஒரு கச்சா எண்ணெய் பீப்பா என்பது தற்பொழுது ஏற்கனவே $40, $60, $80, இப்போ இன்றைய நிலைமையில் $90 என்பது $200 செல்லுமானால் இலங்கை போன்ற ஏழை எளிய வறிய நாடுகளில் எரிபொருட்களின் விலை தாண்டவமாடும். மிகப்பெரிய பஞ்சமும் தாண்டவமாடும், எரிபொருள் பற்றாக்குறையும் தாண்டவமாடும். ஆனால் அமெரிக்க டாலரின் விலை ஏற்றம் இன்கிரீஸ் ஆகும். இவையெல்லாம் பார்க்கின்ற போது அமெரிக்காவுக்கு சாதகமான நிலைமையாக இருக்கின்றது. நாம் மீண்டும் ஒரு செய்தியை சொல்ல வருகின்றோம். ஈரான் மீது அமெரிக்கா அநேகமாக 3 வாரமோ 4 வாரமோ கடந்தால், அல்லது ஈரானின் இதே தீவிரமான, அதாவது புலிப்பாய்ச்சல் இருக்குமானால், தொடர்ச்சியான தாக்குதலும் ஈரானின் கை ஓங்குமானால், நிச்சயமாக 2ஆம் உலக மகாயுத்தத்தின் போது
ஜப்பானை அமெரிக்கா அணுகுண்டு போட்டு அடக்கியது போன்று ஹிரோஷிமா நாகசாகி, ஹிரோஷிமா நான் நேர பார்த்தேங்க, அதே போன்று நாகசாகி நான் பார்க்கல, ஹிரோஷிமா நான் பார்த்தேன் சிட்டி கிட்ட. எனவே அதே போன்ற ஒரு நிலைமையை அமெரிக்கா ஈரான் மீது திணிக்குமா என்ற கேள்விக்குறி சரியானால் நம்ம டாக்கெட்டும் சரியா இருக்கும். எனவே நிச்சயமாக ஒரு அணுகுண்டு தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகின்றது என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு அவசர காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.